நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அபியோட குடும்பம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கு இல்லையா? தங்களோட துணிக்கடையை இழக்க வேண்டிய அபாயத்தில் இருக்கிறாங்க. பாண்டியன் வேணும்னே பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா துணிக்கடையை அபகரிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ சும்மா இருப்பாப்லையா? டைரெக்டாக போய் உதவி பண்ணுனா அவங்க தான் உதவியை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபி அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் மாரி கொடுத்து பார்க்குறாங்க. ஸோ துணியெல்லாம் சீக்கிரமாக விற்று போயிடணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் போடுறாங்க. இந்த நோட்டீஸ் எப்படியோ வந்து ராகவ் கைக்கும் நம்ம ஆகாஷ் கைக்கும் போகுது. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறாரு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச இடமாட்டுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்ச ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து மொத்தமாக ஆர்டர் வாங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரே ஆளே வந்து பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்லி தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. இதை பார்க்குற நம்ம பாண்டியனுக்கு அச்சோச்சோ நம்ம பிளானெல்லாம் சொதப்பிடுச்சே அப்படிங்கிற மாதிரி போகுது. அந்த பணத்தை வாங்கி அப்படியே பாண்டியனோட கடனையும் அடைச்சிட்றாங்க. ஸோ இதுதாங்க அப்கமிங் ப்ரோமோவில் நடக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.